எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எப்பவுமே இட்லி மாவில் தான் தோசை செஞ்சு மசால் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் மசால் தோசைக்குன்னு தனியாக ஊற வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி 3 டம்ளர் எடுத்துக்கலாம். அது 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 3/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 3ஐயும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. மிக்சி அல்லது கிரைண்டரில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாவு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு கலக்கி புளிக்க வச்சிடலாம். பூரிக்கு செய்கிற மசால் தாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பூரிக்கு செய்கிற மசாலா விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. புளிச்ச மாவை நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கங்க. ரவா தோசை மாதிரி லேசாக ஊற்றி மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்தா போதுங்க. உள்ள மசால் வச்சு எடுத்து கொடுத்தோம்னா சூப்பர் சுவையான மசால் தோசை ரெடி.